ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெமிக்ரி பண்ணலான்னு இருக்கோம். அதாவது ஒரே ஒரு டைலாக் வச்சு ஒவ்வொரு நடிகரும் பேசியிருந்தா எப்படி இருக்கும். அதாவது என் வாழ்க்கை வந்து ஒய்ஃபை மாதிரி சில டைம் வந்து கனெக்ட் ஆகும், சில டைமு நெட்வொர்க் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டைலாகை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகரும் பேசியிருந்தா எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுகிறேன். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன ஒரு தத்துவம் சொல்லான்னு இருக்கேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கைங்கிறது ஒய்ஃபை மாதிரி கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கும், ஆனால் சில டைம் நெட்வொர்க் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி தான் சில பேர் வாழ்க்கை. தெரிஞ்சவனுக்கு புரிஞ்சவனுக்கு இது ஈஸி, தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். என்ன நான் சொல்கிறது பட்டா. இதே டைலாகை பாக்யராஜ் சார் பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி முருங்கா சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம். இருந்தாலும் உங்களுக்காக இந்த டைலாக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு பண்ணுவோம். ஒய்ஃபைங்கிற மாதிரி ஒய்ஃபைங்கிறது அப்பப்போ கனெக்ட் ஆகும், சில டைமு நெட்வொர்க்கு இல்லாமல் இருக்கும். அதை மாதிரி தான் நம்ம ஒய்ஃபும் எப்போ கனெக்ட் ஆகும்னு தெரியாது, எப்போது கனெக்ட் ஆகாமல் இருப்பாங்க தெரியாது. அதை மாதிரி தான் இந்த ஒய்ஃபை. அதாவது ஆக்சுவலி எல்லாம் முருங்கைக்காய் சாப்பிடுங்க, எல்லாம் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிட வேண்டிய நேரத்தில் கனெக்ட் ஆகும். என்ன நான் சொல்கிறது, வரட்டுங்களா? எல்லோரும் நல்லா இருங்க, நான் சென்று வரேன், எனக்கு வேலை இருக்குது. எப்போ தளபதி நான் தான்ப்பா 5000 இன்க்ரிமெண்ட்டு. அந்த டைலாக் வேணாம், வேறு டைலாக் பேசுன்னு சொல்லிடுறாங்கப்பா. அதான்ப்பா இப்படி பேசலான்னு இருக்கேன்ப்பா. ஒய்ஃபைங்கிற மாதிரி அப்பா வரலப்பா. சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறப்பா. ஒய்ஃபைங்கிறது அப்பப்போ கிடைக்கிற கனெக்ட் மாதிரி, ஆனால் சில டைம் நெட்வொர்க் கிடைக்கும், சில டைம் கனெக்டே ஆகாதுப்பா. அதான்ப்பா இந்த டைலாக்கு. வரட்டப்பா எப்பா 5000 இன்க்ரிமெண்ட்டுப்பா. வரட்டப்பா பத்திரப்பா. தலைவரே, நான் சிறப்பால் அடிப்பேன், என் பூஜை கண்ணா சிறப்பால் அடிப்பேன். அந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருந்தேன் தலைவரே. இப்போ வந்து வேற டைலாக்கு பேச சொல்லியிருக்காங்க. நான் இப்போ பேசணும். என்ன நான் பேசிட்டேன், எல்லாம் கேட்குறாங்களா? அதாவது வாழ்க்கைங்கிறது ஒய்ஃபை மாதிரிங்க, ஒய்ஃப் இல்லைங்க, ஒய்ஃபை மாதிரி. ஆனால் சில நேரம் கனெக்ட் ஆகும், சில நேரம் கனெக்ட் ஆகுதுங்க. எப்படின்னு சொல்கிறீங்களா? அது நெட்வொர்க்கு மாதிரிங்க. சில டைம் கிடைக்கும், டவர் கிடைக்காமலும் இருக்குங்க. ஒருட்ட செருப்பால் அடிப்பேன். என் மூஞ்சி தருதா? நான் போட்டோ நிற்கலாவா, போஸ் கொடுக்கவா? நல்லா இருக்கேன் பாரு. இங்கே என்ன சொல்லுது? கணேஷ் இங்கதான். டேய் கேக்குதா உனக்கு? இப்படி பேசினாதான்ப்பா என் வாய்ஸே வரும். ஆனால் இவங்க ஒரு டெய்லருக்கு கொடுத்து பேச சொல்கிறாங்கப்பா. நார்மலாகவே கொஞ்சம் நமக்கு அப்படி இப்படி இருக்கும். இருந்தாலும் பார்ப்போம். ஒய்ஃபைங்கிறது அப்பப்போ கனெக்ட் ஆகுறது, ஆனால் சில டைம் நெட்வொர்க் கிடைக்காதல்ல, கிடைக்கிறது இல்லைப்பா. வட்டாப்பா இங்கே என்ன சொல்லுது? கணேஷுங்கிறதா? நான் தான் விடிவி கணேஷ்டா. ஒரு பெக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? சரி நாங்கள் இந்த டைலாக்கு ஐயா பேசியிருந்தா இப்படி இருக்கும். வணக்கம் ஐயா, அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, நமக்கு இப்படி பேசினாதான் ஐயா நம்ம குரலே ரீச் ஆகும். இப்போ ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துருக்காருல்லே, அந்த டைலாக் இப்போ நான் பேச போகிறேன்லே, கேளுங்கல்லே. ஒய்ஃபைங்கிற மாதிரி அப்பப்போ கனெக்ட் ஆகும் ஐயா, சில டைம் கனெக்டே ஆகாதுங்க. அதுதான் ஐயா நம்ம நெட்வொர்க்கு. புரியுதாங்க ஐயா? வரட்டுங்களா? நம்ம அடுத்த பட்டிமன்றத்தில் பேசுவோம் ஐயா. நம்மக்கிட்ட அவனு அங்கவை ஒன்று சங்கவை நடுவில் பொங்கவைன்னு சொல்லுவாங்க ஐயா. அது நமக்கு தேவையில்லையா? வரட்டுங்களா? இதே டைலாக்கை எம்ஆர் ராதா அவர் பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் மோகன் தூங்குறான், மோகன் தொழிக்கிறான், மோகன் குளிக்கிறான், மோகன் கக்கூஸ் போகிறான், எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க. சொல்லு, டீசென்ட் இல்லை, நாகரிகம் இல்லை, உனக்கு ஒன்றுமே புரியலை. எப்போ பார்த்தாலும் காலாண்ட வந்து கவுனுங்கிற பேரில் புடவை கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கே. ஐ டோன்ட் லைக் இப்படி பேசுனேன் நான். இப்போ இப்படி பேச வச்சுட்டானோட. ஒய்ஃபைங்கிறது கனெக்ட் ஆகும், அதாவது நெட்வொர்க் இருக்கிற நேரத்தில் கனெக்ட் ஆகும், சில டைம் கனெக்ட் ஆகுதா? அது இல்லை கூட தானே. இப்படி ஆக்கிட்டீங்களாடா பாடு.
வரட்டா வரட்டா அடே உடங்கடா அம்மா அடே உடங்கடா அடே உடங்கடா அல்ல ஒருத்தனை அடிக்காதா லாஸ்ட்ல ஒண்ணுமே அல்ல முடியாம ஆயிடுச்சுடி கை அவ்வா. இதே ஒரு புனந்தினி பருத்தி வீரனில் ஒருத்தர் பேசியிருப்பாங்க, அவர் பேசியிருந்தாருன்னா அப்படின்னா, எப்போ கதப்பா படுத்துடி எப்போ பண்றீங்க எப்பா வாழ்க்கைக்குது ஒய்ஃபை பாருப்பா அப்பப்போ கனெக்ட் ஆகுதுப்பா அதப்பா சொல்ல வந்தேன். எப்போ எப்போ அடிக்கிற அடிக்காரா டேய் பருத்திக்கிறா அடிக்காரா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாடா டேய் டேய் தடா டேய் படுத்துடா. எனக்கு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? தெரிஞ்சாதானே இந்த வாய்ஸ் ஊரியம். என்ன நான் சொல்கிறது? எனக்கு கோபம் வராது இல்லையா? கோபம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இல்லையா? ஏன்னா எனக்கு கோபம் வராது இல்லையா? இதே டைலாக்கு பேசியிருந்தா கொஞ்சம் வாய்ஸ் புரியுங்க ஐயா. இதே டைலாக் வந்து சிவாஜி சார் பேசியிருந்தாருன்னா அப்படி, கட்டா இன்னைக்கு நான் விதை போடுறேன், நாளைக்கு நீ சாப்பிடுவேன், நாளைக்கு நீ விதை போடுவேன், உன் பையன் சாப்பிடுவான், அதை பார்க்கடா இருப்படம் இருக்கட தெரியாது ஐயா. அட விதை நான் போட்டது, அந்த விதையை முளைக்க வச்சு இதை நான் போட்டது, அதுக்கப்புறம் நீ போட்டது, அதுக்கப்புறம் பையன் ஐயோ இதெல்லாம் நான் பார்க்க காடை இருப்படம் இருக்க மாட்டோம் தெரியாதுப்பா படையப்பா. படம் பேரை மாற்றி சொல்லிட்டானப்பா, வரட்டப்பா. என் ரத்தத்தின் ரத்தமான என் உடம்புறுப்புகளை நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கலியுக காலத்தில் எப்படி வாழ்றீங்கன்னு எனக்கு தெரிலப்பா. ஆனால் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், அதுதான் இந்த வார்த்தையோட மனசு. இந்த ஒய்ஃபைன்னு ஒரு வார்த்தை சொன்னாப்புல அது நமக்கு செட் ஆகாதுன்ட்டு அந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் உங்களுக்காக நான் பண்ணணும்ல. ஒய்ஃபைங்கிற மாதிரி அப்பப்போ கனெக்ட் ஆகும், சில நேரம் கனெக்ட் ஆகாது. ஏன் தெரியுமா? நெட்டு இருக்க கிடைக்காதுப்பா. வரட்டா? படிவாரா, இந்த உலகத்தில் நான் தான் பெரிய ரவுடிடா. ஆனால் என்னையோ ஒரு டைலாக் பேச சொல்லிட்டாடுங்கடா. ஒய்ஃபை இருக்கிறது சில நேரம் கனெக்ட் ஆகும், சில நேரம் கனெக்ட் ஆகாதடா. நான் பெரிய இல்லைட்டா, இந்த மாதிரி டைலாக்லாம் பேச மாட்டேன்னு சொன்னேன், கேட்க மாட்டாடா. ஏய் மணிமாரா வருட்டா, நானே பெரிய இல்லைட்டா. இதே சனியன் சகடை பேசியிருந்தாருன்னா சனியன் சகடல எனக்கு ஆட்சி போட்டு என்னையே எதிர்த்து பேசுறானா சண்டாளி. ஒய்ஃபைங்கிறது ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரிடா, அது ஆனா வரலடா. பட்டாசு பாலு பேசியிருந்தாருன்னா, ஹேய் மந்திரியை தூது விட்டேன், அமைச்சரை தூது விட்டேன், அதான்டா உன் பிள்ளைய உனக்கு தூது விட்டுன்னு இருக்கேன். பட்டாசு பால் நான் பேச மாட்டேன்டா, பட்டாசு தான் பேசுவேன். வீட்டில் விசேஷன்னு கேள்விப்பட்டேன், அதான் இலை கட்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். இலை கட்டாவா இனி இந்த மாதிரி அடிக்கடி உனக்கு பட்டாசு பால்ற. நாய் கூட வர மாதிரி இது தூங்குற மாதிரினா இந்த நாய் ரொமான்டிக்காக குலைச்சின்னா நிறைய பேசுகிறாங்க. இதே ரகுவரன் சார் பேசினாங்க, ஐ நோ இன்னும் 12 செகண்ட்ல உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த அமைச்சர் சீட்டுங்கிறது பெரிய ஒரு விஷயம், இங்க நான் உட்காருங்கிறதே பெரிய ஒரு விஷயம். ஒன்னால முடியுமாயா இது? அமைச்சர் சீட்டுனா சும்மா நினைச்சியா? அது ஒரு முழு கிரீடம். உன்னால முடிஞ்சா உட்காந்து பாரு. ஒரு நாள் உட்கார முடியுமான்னு சொல்லி டிவி அமைத்தியா எதுக்கு சாமி? அதுல எதனா நியூஸ் போடுவான், இல்லைன்னா ஹாட் சாங் ஒன்று போடுவான், அதை பார்க்க தனியாக நானே உட்காந்துருக்கேன். ஐ நோ. ஏய் என்னடாங்க, இல்லைண்ணா நான் தான் படி. ஓ மனசில் என்ன மாதேசான்பா? புச்சா பொருளை வாங்கு,
இல்லையா? கிளம்பின்னு இரு. அதை விட்டு பொழைக்கிற புளிய மனசு கழிச்சுன்னு இரு. இன்னொரு தடவை ஒன்றுங்கன்னா பார்த்துன்னு வச்சுக்க, அப்படியே வாரி துண்டு போயிடும். ஓ என்ன ஓ